ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். என் என் சேனலை பார்க்குற எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்பை பற்றி பார்ப்போம். அது என்ன ஆப்னா பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப்புன்றது என்னென்னா, இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கிற ப்ரைஸை விட இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. அதோட நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல ஹெல்த்தியான ஹைஜீனிக்காகவும் நமக்கு நல்ல பேக்கேஜோடும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ப்ரைஸோட நமக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. பைமோட் ஷாப்பிங் ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேட்டிங்ஸ் அண்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட விருப்பம் ரேட்டிங்ஸ் அண்டு ரிவ்யூஸும் நீங்கள் கொடுக்கலாம். அதற்காக தான் இந்த ஆப். வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பாஸ்தா செய்ய போகிறோம். பாஸ்தா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு பவுல் அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு ப்ளஸ் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். அதில் பாஸ்தா போட்டுருங்க. பாஸ்தா போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். 5 மினிட்ஸ் ஆனதுன்னு உங்களுக்கே தெரியும், அது ஒரு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. ஏன்னா ரொம்ப வேக விட்டோம்னா இன்னொரு தாளிப்பு போடும்போது அது குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு 3/4 பதம் வெந்த பிறகு ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். அது எடுத்து நம்ம ஒரு வடித்தட்டில் வடிகட்டி வச்சிடலாம். அது அப்படியே வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டும். அது கொஞ்சம் பச்சை தண்ணி போட்டும் அலசி எடுத்து வச்சிடுங்க. எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அடுத்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, இவ்வளோதான். இஞ்சியும் பூண்டும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணிவிட்டு தக்காளி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு சாஸ் மாதிரி நல்லா திக்னஸாக கிடைக்கும். அப்புறம் ஒரு வாணலை வச்சு தேவையான ஆயில் போட்டுடலாம். ஆயில் சூடேறின உடனே கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விடலாம். தாளிச்சிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது நல்லா இஞ்சி பூண்டோட வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். அதோட சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். அப்புறமா நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்கி விடணும். வதங்கி வந்த உடனே நல்லா வதக்குங்க. வதங்கி வந்ததும் அந்த பாஸ்தா மசாலா இது கடையிலேயே உங்களுக்கு கிடைக்குது. அந்த பாஸ்தா மசாலா வாங்கிட்டு நீங்கள் அதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் தேவையான மசாலா வேறு ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்தா மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா வதங்கி வருது. நல்ல திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா வெந்தது, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. 2-3 மினிட்ஸ் கிளறி விட்டால் போதும். எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிட்ட உடனே